வணக்கம். மன நிறைவாகவும் திருப்பு முனையாகவும் நடந்த 25வது மாநில மாநாடு வெற்றி விழா. தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் 30ஆம் ஆண்டு விழா, 25வது மாநில மாநாடு வெற்றி விழா, 25வது மாநாடு சிறப்பு மலர் வெளியீட்டு விழா, சாதனையாளர்களுக்கு ஜாம்பவான் விருது விழா, சிறப்பு பட்டிமன்ற விழா உட்பட 50 விழாவாக கடந்த 28/11/2024 வியாழன் அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை தியாகராயர் நகரில் உள்ள PT தியாகராயர் அரங்கத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. 50 விழாவினை 5 நிர்வாகிகளின் இல்லத்தரசிகள் சேர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இந்த 50 விழா தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் டாக்டர் மு. சிவத்தமிழவன் தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு திருப்பூர் மகான் மகாலட்சுமி சுவாமிகள் 25வது மாநாடு சிறப்பு மலர் குழு தலைவரும் ஆல் இந்தியா மலையாளிகள் அசோசியேஷனின் தமிழ்நாடு தலைவருமான வழக்கறிஞர் M.K. கோவிந்தன், திருப்பூர் பென்சோக் ஹார்மன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் M. பாலசுப்ரமணியம், தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் தேசிய ஊடக செயலாளர் டாக்டர் B.V. பானுஸ்ரீ, விழாக்குழு தலைவர் T. சுயம்புராஜன், மும்பை பிரபல தொழிலதிபர் G. செல்வகுமரன், மாநில தலைமை நிர்வாக இயக்குனர் லயன் M. பெருமாள், மாநில அமைப்பாளர் தடயம் பாபு, மாநில அமைப்பு செயலாளர் G. நீலன், மாநில ஆலோசகர் S. மாடபாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னாள் சென்னை கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு T.N. வள்ளிநாயகம் அவர்கள், BJP உலகத் தமிழ் சங்கத்தின் தலைவர் செவாலியர் டாக்டர் V.G. சந்தோஷம் அவர்கள், லண்டன் கிராய்டன் மாநகர துணை மேயர் திரு அப்பு தாமோதிரன் சீனிவாசன் அவர்கள், ஸ்ரீகணம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் மாணிக்க வாசகம் குரு பரமாச்சாரிய சுவாமிகள், ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கோ. சு. ஆறுமுகம், சென்னை மாநகர நூலக ஆணையக்குழு தலைவர் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள், தமிழ்நாடு பனை மரத் தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் திரு எர்ணாவூர் A. நாராயணன் அவர்கள், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு S. அரவிந்த் ரமேஷ் அவர்கள், விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு A.M.B. பிரபாகர ராஜா அவர்கள், வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு J.M.H. அசன் மௌலானா, TNP and MRU-வின் மாநில சட்ட ஆலோசகர் திரு P. அதி வீரராமபாண்டியன், சென்னை 129வது மாமன்ற உறுப்பினர் திரு மு. ராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக நேரில் வந்து கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வையும் நினைவு பரிசும் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் திரு C.P. ராஜன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். நிறுவனரும் மாநில தலைவருமான டாக்டர் மு. சிவத்தமிழவன் அவர்கள் தலைமையுரையாற்றினார். அப்போது 30 ஆண்டுகளை கடந்து 25வது மாநாட்டையும் 25வது மாநாடு சிறப்பு மலரையும் வெற்றிகரமாக நடத்திய ஒரே பத்திரிகை யூனியன் நமது தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் மட்டுமே. இதற்குள் முறைகேடாக ஒரு துரோகி நமக்கு எதிராக காய் நகர்த்தி எதிரான பத்திரிகை யூனியன் நடத்தியதை நீதிமன்றம் மூலம் வழக்கு தொடர்ந்து அபராதம் விதிக்கப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பையும் அவமதித்து காவல்துறை மூலம் இந்த 25வது விழாவினை தடுத்து நிறுத்த கடும் முயற்சி செய்த திவான் மைதீனை காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்போடு இந்த மாபெரும் 50 விழா தற்போது அமைதி பூங்காவாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக உழைத்த மாநில நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பு தந்த பாண்டி பஜார் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சிரம் சாய்த்து நன்றிகளை சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்கவும் மாநாடு சிறப்பு மலர் வெற்றிகரமாக வெளியிடவும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு. க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருந்ததையும் திரு லயன் M. பெருமாள் அவர்கள் விழா மேடையில் வாசித்தார்.
கடலூர் சிவாஜி கண்ணன் அவர்களின் நடிகர் திலகத்தின் பாடல்களுக்கு அவரை போல் நடித்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிலம்ப மாஸ்டர் ஜாம்பவான் அகத்தியா ஞானம் அவர்களின் குழுவினரின் சிலம்ப நிகழ்வும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 25வது மாநில மாநாடு சிறப்பு மலரை நீதியரசர் TN வள்ளிநாயகம் வெளியிட அதனை திரு VG சந்தோஷம் அவர்களும் துணை மேயர் திரு அப்பு தாமோதிரன் சீனிவாசன் அவர்களும் பெற்று வாழ்த்துரை வழங்கினார்கள். விழா மேடையில் கலைஞர் விருது, இதய தெய்வம் MGR விருது, சட்ட மாமேதை BR அம்பேத்கர் விருது, ஆன்மீக சிகரம் விருது, அன்னை தெரசா விருது, நேதாஜி விருது, கிங் மேக்கர் காமராஜர் விருது, ஐயன் திருவள்ளுவர் விருது, ஜாம்பவான் விருது ஆகிய தேசிய வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது 11 பேர்களுக்கு வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் வாழ்த்துரை வழங்கியதோடு பகல் நேர முக்கிய 4 விழாக்களும் நிறைவு பெற்றது. இந்திய ஜனநாயகத்திற்கு மட்டுமல்ல, உலக ஜனநாயகத்திற்கு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் வாழுகிற போது பத்திரிகையினுடைய பங்கு மகத்தானது என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த பத்திரிகையும் ஊடக அன்பர்களும் அருமையாக இங்கே பேசிய அன்பர்கள்லாம் சொன்னது போன்று இவர்களுக்கெல்லாம் தான் முதல்ல விருது கொடுக்கணும் நியாயமா. ஏன்னா ரொம்ப பொறுமையோடவும் யார் என்ன சொன்னாலும் கூட அதையெல்லாம் காதிலே கேட்காமல் பொதுமக்களுக்கு அனைத்து விதமான ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையும் சரி, அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையும் சரி, தன் வாழ்நாளிலே அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்களையும் சரி, ஒரு சராசரி பாமர மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு, ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு பார்த்தோம்னா இந்த கூட்டமைப்புக்கு தான் உண்டு. அதனை சிறப்பாக இந்த 25 ஆண்டுகளாக 94 துவங்கப்பட்டதுன்னு பார்த்தா 30 ஆண்டு ஆயிடுச்சு. 5 வருஷம் குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த 25 ஆண்டாக சிறந்த முறையிலே அதை தலைமையேற்று நமது சிவத்தமிழன் அவர்கள் அருமையாக நடத்தி வருகிறது. மிகுந்த பாராட்டுக்குரியது, மிகுந்த ஒரு தேசபக்தி என்று சொன்னால் கூட மிகையாகாது. அந்த வகையிலே இந்த கூட்டமைப்பினுடைய ஒரு சிறந்த ஒரு பணிக்காகவே நாம் இங்கே வந்திருக்கோம். இங்கே அருமையாக எல்லா துறை சார்ந்த அன்பர் பெருமக்களும் இங்கே கலந்து கொண்டு வருகிறார்கள். ஆக இந்த அருமையான ஒரு இந்த கூட்டமைப்பு மேலும் வளர வேண்டும். அதுக்கு எங்கள் சார்ந்த ஆன்மீக மக்களும் சரி, ஏனைய சமய அன்பர்களும் சரி, அனைத்து அன்பர்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அந்த கூட்டமைப்புடைய தலைவருடைய பணி, அதனை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த அன்பர்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் தொந்தரவுகளும் இல்லாமல் அவர்கள் சிறப்பாக வளர வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து நமது நிறைந்த நல்வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொண்டு சுற்றை நிறைவு செய்கிறோம். தெரிவிச்சிட்டோம். தேச பக்தி, தேச உணர்வும், தேச உணர்வும் நிச்சயமாக மனிதனுடைய வாயிலாக வரக்கூடாது. அதாவது அடி வயிற்றிலிருந்து வர வேண்டும். தேச உணர்வு, தேச பக்தி என்பது மனிதன் தொண்டமுறையில் நாவல பேசக்கூடாது. முடிநாள் கழகு அது மணிக்கு போய்விடும். உள்ளா ஒளியோடு வர வேண்டும். அந்த அழகுதான் உலகுக்கு ஒளி வீசும் என்பதை சொல்லி, நிருபர்கள் என்பது சாதாரண ஒரு தொழில் அல்ல, ரொம்ப சிரமமான விஷயம். என்னன்னா பார்த்தீங்கன்னா, பல இன்னல்களுக்கு நடுவே, பல தொல்லைகளுக்கு நடுவே உங்கள் பணியை ஆற்றுகிறீர்கள். இது சொல்லப்போனால் ஒரு அரசை தீர்மானிக்கக்கூடிய பணி, ஒரு நாட்டின் அரசை தீர்மானிக்கக்கூடிய பணி, ஒரு மனிதனை சீர்திருத்தக்கூடிய பணி. இந்த பணியை நீங்கள் நடுநிலையோடு, சிறப்போடு, சீரோடு எடுத்துச் செல்ல வேண்டும். நம்முடைய சமூகத்தின் மேம்பாட்டிற்காக, நம்முடைய சமுதாயத்தை, சமூக நீதியை மேம்படுத்தும் விதமாக உங்கள் பணி அமைய வேண்டும். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக நம்முடைய அடுத்த தலைமுறையினரை சீர்திருத்தும் விதமாக உங்கள் பணி அமைய வேண்டும். அதற்கு அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் மேலை நாட்டு அரசை போன்று எந்த ஒரு இடையூறும் உங்களுக்கு இல்லாமல் சுதந்திரமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டு உங்கள் பணியை நீங்கள் செய்து நம்முடைய மொழி,
இனம், நம் மக்கள் மேம்பாட்டிற்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நான் பயணம் மேற்கொள்ள உள்ளதால், உங்களுடைய நிகழ்ச்சிக்காக தான் நான் இன்று கலந்து கொண்டு நான் இன்றைக்கே பயணம் மேற்கொள்ள உள்ளதால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எந்த கேள்வி ஏற்பாடும் இல்லாமல் உலகத்துடன் பத்திரிகையாளர்கள் பணிநீக்கம் செய்யக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு பல்வேறு விதமான அழுத்தங்களுக்கு இடையிலும் மிரட்டல்களுக்கு இடையிலும் நம்முடைய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இதுபோன்ற ஒரு அமைப்பு, ஒரு யூனியன் பத்திரிகையாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவருடைய பிரச்சனைகளுக்காக குரல்களுக்கும் பாடுபட்டு வருவது பெரிதும் பாராட்டக்கூடியது. அந்த ஜனநாயகம் தலைத்தோங்க வேண்டும் என்றால், அடிப்படை உரிமைகள் தலைத்தோங்க வேண்டும் என்று சொன்னால் ஊடகங்களினுடைய பணியால் எப்போதுமே உதவியாக இருக்கும். அந்த வகையில் இந்த பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அமைப்பிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் கூறி உண்மையாக நீங்கள் 25 ஆண்டு அல்ல, 30 ஆண்டு அல்ல, நீங்கள் 50 ஆண்டு இல்ல, 100 ஆண்டு நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். நீங்கள் இரவு நிகழ்ச்சியில் வருகின்ற பொழுது சிவாஜி கணேசன் கூட ஒரு பாட்டா பாடி அருமை தம்பி விமல் பிரசாந்தனுடைய நினைவுகளை நினைவூட்டினார்கள். அருமை தம்பி அவர்கள் அருமை தலைவருக்கு உதவியாக இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த மனதிலே வைத்துக் கொண்டு இருந்தாலும் கூட அது வெளிப்படை காட்டாமல் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பிஜி அவர்கள் இந்த தள்ளாத வரையிலும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டமைக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டுகளாக இந்த பத்திரிகை மிக அற்புதமாக இப்பொழுது இருக்கின்ற தலைவரும் முன்னாள் தலைவரும் மிக அற்புதமாக சென்றார். அதற்காக அவர்களை பாராட்டுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள்லாம் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அதனால் தலைவருங்கிற முறையில் உங்களை வரவேற்றுக்கதான் முறை. நானே பேசியிருக்கேன், நல்லா இருக்காது. ஆனாலும் முயற்சியின் பலனாக எத்தனையோ எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி சிவத்தமிழன், பெருமாள் அந்த குரூப் இந்த தடைகளை வென்று இன்று வெள்ளி விழா கொண்டாடுகிறார்கள். நிச்சயமாக பொன்விழா நோக்கி இந்த பயணம் தொடங்கும். குறிப்பாக அண்ணாச்சி அவர்களிடம் சொல்ல வேண்டுமானால், அவர் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே பத்திரிகைகள் எடுத்து வீடு வீடாக போட்டு தன் வாழ்க்கையை தொடங்கினார். ஆக பத்திரிகைக்கும் உங்களுக்கும் ஆரம்பம் முதல் இன்று வரை இருக்கின்ற காரணத்தாலே அண்ணாச்சி ஆசீர்வாத போறோம் நாம் சொல்ல வேண்டிய உண்மை இல்லை. அண்ணாச்சி போல நான் ஆசீர்வதித்து நீங்களும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து அடுத்த பொன்விழாவில் கலந்து கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொண்டு வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். எந்த பொருளுக்கு மதிப்பு அதிகம் என்பதை, எந்த சங்கத்தின் பெயரை, எதனுடைய பெயரை காப்பி அடிப்பதற்கும் நகலெடுத்து பேர் வாங்குவதற்கும் நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அசல் அத்தனை மதிப்பு மிக்கது என்பது அர்த்தம். அந்த அடிப்படையில் 25 ஆண்டு காலம் எத்தனை திருட்டுத்தனங்களுக்கும் மொள்ளமகைத்தனங்களுக்கும் தன்னகத்தை வைத்துக் கொண்டு இந்த யூனியனுடைய பெயரை எடுத்து சென்று விடலாம் என்று எத்தனையோ பேர் துடித்த போதும் அத்தனை முயற்சிகளையும் அடித்து நொறுக்கி 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இந்த யூனியன் மேலும் பல ஆண்டுகள் இதேபோல் செழித்து வளர வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 24 மணி நேரத்தில் விழாவை நடத்துகிறோம். அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு திரும்பியும் போராட்டம் தான். அந்த போராட்டத்து மத்தியில் என்ற அருமையாக இவ்வளவு சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வருகை தந்து இந்த விழாவை நல்லபடியாக நடத்தியிருக்கிறார்கள். இறைவன் அருளோடு நம்ம உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் தலைவரோட ஒன்றாக இருந்த ஒற்றுமையை தான் இது குறிக்கிறது. நண்பகல் 1:30 மணி அளவில் விருந்தோம்பல் முடிந்ததும் பகல் 2:30 மணிக்கு பட்டிமன்றம் துவங்கியது. இன்றைய பத்திரிகை ஊடக செய்திகள் உடனுக்குடன் மக்களை சென்றடைவது மகிழ்ச்சியா அதிர்ச்சியா என்ற தலைப்பில் நடுவர் டாக்டர் திண்டுக்கல் ஆர் சிவராமன் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடந்தது. மகிழ்ச்சி என்ற தலைப்பில் சிபி ராஜன், டாக்டர் கே
காயத்ரி, துரை பாலாஜி ஆகியோரும் அதிர்ச்சி என்ற தலைப்பில் ஏ. அஜ்மத் இப்ராஹிம், பி. ஜாகிர் உசைன், மருத்துவர் குழலி குமரேசன் ஆகியோர் உரையாற்றி அனைவரின் பாராட்டையும் கரவொலியையும் பெற்றனர். மாலை 4 மணி அளவில் மாநாடுக்கு வருகை தந்த அத்தனை நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் 25வது மாநாடு வெற்றி விழா எம்பளம் பொறித்த லேப்டாப் பேக், மாநாடு மலர், யூனியன் சிம்பிள் பொறித்த அடையாள அட்டை, ரோப் ஆகியன ஒவ்வொருவருக்கும் வழங்கி அனுப்பப்பட்டனர். ஏ. சேகர் அவர்கள் நன்றியுரை ஆற்றியதும் நாட்டுப்பண் இசைக்கப்பட்டதும் 50 விழா இனிதே நிறைவுற்றது. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.